விஜய் வந்து மாபெரும் கொள்கைகளை சொல்ல போறாரு அல்லது சொல்லிட்டாரு என்பதனால் அதை புரிஞ்சு பயங்கரமா கிரகிச்சு அந்த கொள்கைகளை நிறைவேற்றி ஆக வேண்டுமே என்ற ஆதங்கத்திலே அணிதிரண்டாங்க. அப்ப மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இவர் மாற்றத்தை தருவார் என்று நம்பி அவரை கையில் எடுத்திருக்கிறார்கள். அப்போ விஜய் மேல எப்படி தப்பு? அவர் அண்ணாத்தே அப்படின்னு போயிட்டா தம்பி தே அப்படின்னு ஒருத்தர் வந்துருவாங்கல்ல. தம்பி தம்பின்னு நமக்கு சீமான் சொல்லி கொடுத்துருக்காருல்ல, அப்ப அந்த தம்பி வந்துடுவார்ல. வந்த உடனே என்னடா இது இது நம்ம விளையாட்டுக்காக சொன்னா உண்மையானட்டாங்க அப்படின்னு கையை காலம் உதறாங்களான்னு நமக்கு தெரியல. அதிருப்தி ஏற்படும் அளவுக்கு செயல்பட்டிருக்காங்கன்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தானே நீங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்க்கணும். எங்க விஜயகாந்த் என்னங்க செய்வார் அரசியல்னு கேட்டு விட்டேன். அவங்க என்ன போட்டு பார்ப்பேன்னு எனக்கு பதில் சொன்னவங்க. அதுதானே பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் விஜய் நோக்கி வருகிறார் நீங்க சொல்வதும். மக்கள் மீது நீங்கள் வந்து மக்கள் பெயரில் ஆட்சின்னு சொல்லி போட்டு மக்கள் மீது ஒரு போரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறீர்கள். ஒரு ஊழல் போரை, ஒரு கொள்ளையடிக்கும் போரை, ஒரு அராஜக போரை, ஒரு சட்டமீறல் போரை, ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றும் போரை எல்லாம் நீங்க கட்டவிழ்த்து விட்டீங்க. பதிலுக்கு அவன் நீ வீட்டுக்கு போ, பை பை ஸ்டாலின், நான் அவன் பதில் போறதோடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பாசக அப்படின்னு ஒரு கட்சி, நான் தாங்க வைப்பேன் நலமுத்து பேரன் தொட்டுக்கோ தொட்டுக்கோன்னு சொல்லி கபடி ஆடினா தமிழ்நாட்டுக்காரன்டியே கபடியா? அரசியல் கட்சி நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன், நீ வந்து சினிமால வியாபாரம் பார்த்துக்க, நீ எனக்கு போட்டியா வராது, அப்படித்தானே பொருள். உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திரு TSS மணி அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா செயல் வீரர்கள் கூட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 3ஆம் ஆண்டுலையும் கட்சி வந்து கால் எடுத்து வச்சிருச்சு. கட்சி இப்போ எந்த நிலைப்பாடுல இருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கு சார்? தாவைக்கா எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா அது ஒரு கட்சி தேர்தலில் நிற்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க. தேர்தலும் வரப்போகுது, ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பது அவங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அப்போ அது நோக்கி தான் போகும். இது வந்து எனக்கு புரியவே இல்லை கேள்வி. இல்லைங்க சார், ஏன்னா இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ விமர்சனம்ன்றது அவர் கட்சி தொடங்கின நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் பல விமர்சனங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மட்டும்தான் விமர்சிச்சுட்டு இருந்தாரு. இப்போ அதிமுக, பாஜக, திமுகன்னு எல்லாருமே வந்து அவர் மேலே கடுமையாக விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல நெருக்கடிகளும் அவருக்கு இருக்கு. கரூர் சம்பவமாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், அதையெல்லாம் தாண்டி இப்போ தேர்தல் களத்துக்கு நோக்கி எப்படி பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை எனக்கு என்னன்னா, எல்லோரும் சேர்ந்து விமர்சிக்கிறாங்கன்னா என்ன பொருள்? அவர்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது வந்து ஏதோ தங்களை பாதிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு தானே பொருள். அப்போ அது என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் ரஜினி என்ன சொன்னார்? ஜெயலலிதா இறந்த பிறகு, கலைஞர் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் இருக்கிறது சொன்னாரா இல்லையா? வெற்றிடத்தை தான் நிரப்ப போகிறேன் என்பது தானே அவர் வந்து எத்தனித்தார் இல்லையா? ஆனால் வரல. என்ன ஆனார்? அண்ணாத்தே போயிட்டாரா? காரணம் சொல்லணும்னா அண்ணாத்தே அப்படின்னு போயிட்டாரு. அப்போ அண்ணாத்தே எடுத்தது எந்த பக்கத்தில் இருந்து எதற்காக என்ன ஏது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வெற்றிடம் அப்படியே தானே இருக்குன்னு அர்த்தம். அண்ணா வந்து திராவிட நாடு என்ற கொள்கையை கைவிட்டோம்னாலும் அதற்கான தேவைகள் ஆதாரங்கள் அப்படியே இருக்கின்றனர். அதுமாரி ரஜினி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லித்தான் தான் வருவதை வந்து உள்வடுவதை வந்து அவர் சொன்னார். அவர் அண்ணாத்தே அப்படின்னு போயிட்டா தம்பி தே அப்படின்னு ஒருத்தர் வந்துடுவாங்கல்ல. தம்பி தம்பின்னு நமக்கு சீமான் சொல்லி கொடுத்துருக்காருல்ல, அப்போ அந்த தம்பி வந்துடுவார்ல. வந்த உடனே என்னடா இது இது நம்ம விளையாட்டுக்காக சொன்னால் உண்மையானட்டாங்க அப்படின்னு கையை காலம் உதறாங்களான்னு நமக்கு தெரியல. எல்லோரும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து தாக்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. என்ன தாக்கு பிடிக்க முடியாதவங்க தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அது தென்படுது. அப்போ அவருடைய வளர்ச்சியை பற்றி விஜய் கட்சியினரோ என்ன நினைக்காங்களோ அதை விட மிக அதிகமாக எல்லா பெரிய கட்சிகளும் நினைக்காங்கன்னு அர்த்தம். இதுதான்
இப்போ நீங்க அந்த தொடக்க விழாக்கு போனீங்க இல்லையா சார், 3ஆம் ஆண்டு தொடக்க விழால, அப்போ நீங்க நேர்ல விஜய் அவர்களை சந்தித்த தருணம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு என்ன தோன்றுச்சு சார் அப்ப அவரை பார்க்குறப்ப? எனக்கு ஒன்றும் தோணலை. அதாவது நாம் வந்து யாரையுமே மனிதர்களுக்கு பின்னால் ஒளிவட்டம் இருக்குன்னு நினைக்காதவன், புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது விஜய் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் தெரியும். அவருடைய படங்களை, அவருடைய காணொளிகளை, பாடல்களை, ஆடல்களை கேட்டு மகிழும் மற்றவர்கள் போல நானும் மகிழ்பவன், அவ்வளோதான். அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு. கட்சி தொடங்கிலேயே ஒவ்வொரு கட்டமும் பார்க்குறோம். அணி திரள்றாங்க மக்கள். விஜய் வந்து மாபெரும் கொள்கைகளை சொல்ல போறாரு அல்லது சொல்லிட்டாரு என்பதனால் அதை புரிஞ்சு பயங்கரமாக கிரகிச்சு அந்த கொள்கைகளை நிறைவேற்றி ஆக வேண்டுமே என்ற ஆதங்கத்திலே அணிதிரண்டாங்க. அணிதிரண்டவங்க திரண்டாங்க. அவர் ஒரு உச்சபட்ச நடிகர், அவர் வந்து ஏதோ செய்கிறாரு, அதனால அணி திரண்டாங்க. அது பார்க்கணும்னு திரள்வாங்க, கேட்கணும்னு திரள்வாங்க, கேட்டதையும் நினைவில் வைப்பாங்க இல்லையா? இதுதானே வந்து ஒரு செலிபிரிட்டிக்கான பங்கு. ரஜினிகாந்த் என்ன சொல்வார்? நான் ஒரு முறை சொன்னேன் 100 முறை சொன்னது போல. அது எல்லாரும் சொல்கிறானா? எல்லாரும் அப்படியே கேட்டுக்கிறானா? அதுமாரி ஒரு உச்சபட்ச நடிகர் வந்து சமூக தளத்திலோ அரசியல் தளத்திலோ ஒன்று சொல்கிறாருன்னா அதை கவனித்து கேட்டுக்கிடுறாங்க. எல்லோரும் அதுக்கு தகுந்தாற் போல் ஆடி பாடுறாங்க. அதுதானே பவள விழா பாட்டு அப்படின்னு சொல்லிப்பட்டு அவர் கவிதை மாதிரி சொன்னார்னா அதை பாட்டாக்கி காணொளியாக்கி ஆடல் பாடலுடன் கொடுத்துருவாங்க. இதுதானே? அப்போ ஒரு செய்தியை ஒரு அரசியல் தலைவர் சாதாரணமாக சொல்வதோ ஒரு ஊடகவியலாளர் சொல்வதோ என்பது எந்த அளவுக்கு போய் எட்டும் என்பது ஒரு பக்கம். ஒரு உச்சபட்ச செலிபிரிட்டி என்று சொல்கிறார்களே, பிரபலம், அவர் சொல்லும் பொழுது அதனுடைய போய் சேரக்கூடிய எல்லை என்பது பறந்து விரிந்த ஒன்றாக இருக்கு. இதுதானே அந்த பெரிய கட்சிகளை இத்தனை ஆண்டுகளாக என்ன ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து மிரட்டுது இல்லையா? போய் சேருது என்பதனால தானே. அவர் எதை சொன்னாலும் போய் சேருது. நம்மளை பற்றி 4 நல்ல வார்த்தை சொல்லுவானா? சொல்ல மாட்டேங்கான அவனே தேர்தலுக்கு வந்துட்டான். அப்போ நம்மளை வந்து பிடிச்சி காரி உமிழ்றேன். நாட்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் தெரியும் தான் நம்ம மோசமான ஆள்னு. ஆனால் அது திருப்பி திருப்பி சொல்ல வச்சுட்டானேயா அப்படின்னு ஆதங்கப்படத்தானே செய்வாங்க. ஆனா அதே ஒரு மைனஸா தானே சொல்றாங்க. விஜய் நடிகர், ஒரு நடிகரா இருந்து வந்தார், அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு, அவருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்றதான் வந்து இப்போ வரைக்கும் மார்க் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் வந்து எப்படி அறிமுகமானார்? யாராக? நடிகராக தானே. சரி, அண்ணா வந்து பறந்துபட்ட மக்கள்கிட்ட எப்படி அறிமுகமானாரு? அவர் ஒரு கொள்கை, கதை எழுதி, வசனம் எழுதி, நாடகம் போட்டு தானே. அதுவும் நடிப்பு தானே. கலைஞர் வந்து எப்படி அறிமுகமானாரு? படத்திற்கு வசனம் எழுதி, பராசக்தி படம் மூலமோ இன்னொரு படம் மூலமோ அறிமுகமானாரு இல்லையா? அப்போ ஒவ்வொருவருமே இந்த நாட்டில் வந்து அரசியல் வந்த தலைவர்கள் எல்லோருமே அதே பாதை தானே. தமிழ்நாட்டில் பக்கத்து மாநிலம் பாருங்க, என்டிஆர், அவர் எப்படி மக்கள்கிட்ட அறிமுகமானாரு? நடிகர். அது மட்டும் இல்லாமல் எப்படி நடிகர்? அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் என்டி ராமராவ் சாமி அப்படின்னு வந்துட்டதுனால தானே. அப்புறம் தான் அரசியலுக்கு வர்றாரு. அப்புறம் முதலமைச்சராக இருக்கார். அப்புறம் இன்னமும் மறக்க மாட்டேங்காங்க. அவரை உடைக்கணும்னால அவர் வீட்டில் இருந்தே தான் ஒருத்தர் வரணும், மருமகன்னு இல்லையா? அதனால பில் கிளின்டன் எப்படி அறிமுகமானார்? நடிகராக தான். இப்படியெல்லாம் பல்வேறு நடப்பு நடந்திருக்கு. அதனால் விஜய் வந்து புதிதாக ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தார் என்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது வரலாற்று பிழையாக மாறும். அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எம்எல்ஏவா பல ஆண்டுகள் வந்து கட்சியில் அந்த தொண்டுன்றது செஞ்சு படிப்படியாக முன்னேறி முதலமைச்சராக வந்தார். ஆனால் இவர் வந்ததுமே நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கொள்கையோட வராரு. அது எந்த அளவுக்கு ஏன்னா இதுதான் முதல் படமா? நேற்று வந்த அவருடைய படம் தான் முதல் படமா? அவர் வந்தோன்னேங்கிறீங்க. அரசியலுக்கு வரும்போதே நான் அரசியல் கட்சியையா? அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கு முன்னால் அவர்கிட்ட என்ன இருந்தது? அவர் தலைமையில்
நடிகரா இருந்தார் அவர். நடிகர் ரசிகர் மன்றம் இருந்தது இல்ல, ஆமா, ரசிகர் மன்றம். அந்த ரசிகர் மன்றம் தமிழ்நாட்டின் உள்ளாட்சி தேர்தலில் நின்னுச்சா? பல இடத்துலையும் கவுன்சிலரா ஜெயிச்சாங்களா? அது அரசியலா இல்லையா? அப்ப அரசியலுக்கு வந்துட்டார்ல. எம்ஜிஆர அவர் வந்து நடிகராக இருக்கும் பொழுதே திமுகவுக்காக வேலை செஞ்சாரு, பரப்பினாரு என்பதையும், திமுக சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருக்கும் பொழுது அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? அவரும் இல்லையே. சிறு சேமிப்பு துறை என்பதில் தானே அவர் பொறுப்பில் இருந்தாரு. முதலமைச்சராக போறோம் அப்படிங்கிறதுக்காக வந்தாரா? அதனால ஒவ்வொருத்தரும் பல்வேறு வடிவத்தில் வந்திருக்காங்கன்னா, இவருடைய ரசிகர் மன்றமும் 30 ஆண்டுகளாக இருக்கா இல்லையா? அப்போ 30 ஆண்டுகளாக இவர் வந்து திரைத்துறையில தொடங்கிட்டார்ல வேலைய. திரைத்துறையில் பல்வேறு கதைகளுக்கு நடித்த ஒரு நடிகராக இருந்திருக்கிறாரு, அதுல அனுபவங்கள் பெற்றிருக்கிறார். அதுதானே சரி. நாட்டு நடப்பு என்ற அரசியலுக்கும் அவர் அரசியல் கட்சியை தொடங்கி அறிவிப்பதற்கு முன்னால தானே அனிதாவினுடைய மரணம் வந்துச்சு. நீட் என்று தமிழ்நாடு எங்கும் அடுத்த தலைமுறையினர் மருத்துவராக ஆவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய ஒரு நுழைவுத் தேர்வு என்பது கூடாதுன்னு தமிழகம் முழுக்க அனைத்து கட்சிகளும் சொல்லும் நேரத்தில், அந்த நீட் என்பதில் கீழே வந்து பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் வாங்கியும் கூட, நல்ல மதிப்பெண் பெற்றும் கூட, உச்சநீதிமன்றம் போயும் கூட நீட் தேர்வில் வெற்றி பெற முடியாதனால் தானே தற்கொலை செய்து கொண்டாங்க அனிதா. அப்பொழுது அந்த வீட்டுக்கு போனாரா இல்லையா? நடிகரை தானே போனாரு. ஆனால் அது சமூக அரசியல் தானே. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை என்பது நச்சு ஆலை, அதை எதிர்த்து தொடர்ந்து போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது 23 ஆண்டா. அதனுடைய உச்சகட்ட போராட்டத்தில் வந்து துப்பாக்கி சூட்டில் 13 பேர் நேரடியாகவும், அதற்கு பிறகு 2 பேரும் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 13+2 15 பேர். அந்த இடத்துல வெளியே தெரியக்கூடாது நம்ம பிரபல நடிகர் என்பதற்காக ஒருத்தருடைய இருசக்கர வாகனத்தில் பின் இருக்கையில் அமர்ந்து தானே போய் 13 வீட்டையும் பார்த்துட்டு வந்தாரு. அப்போ அவர் நடிகர் தானே. அப்ப அரசியல் கட்சி தொடங்கலையே. அப்போதெல்லாம் எப்படியா ஒரு நடிகர் வந்து மக்கள் பிரச்சனைக்கு வரலாம், வரக்கூடாது அப்படித்தானே சொல்லணும்? சொல்லல இவங்க. அப்ப அரசியல் கட்சின்னு தொடங்கினோடனே இவங்க ஏதோ வலிக்குது. அரசியல் கட்சி நான் வியாபாரம் பார்த்துக்கிறேன், நீ வந்து சினிமால வியாபாரம் பார்த்துக்க, நீ எனக்கு போட்டியா வராது அப்படித்தானே பொருள். இது ஒரு பயத்தால வெளிப்பற்ற வேற என்னது? அதனால அவர் மீதான தாக்குதல்கள் ஏன் என்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, தாக்குதலுடைய தன்மை என்பது ரொம்ப பலவீனமானதுன்னு புரிஞ்சிடும். அதனால அதெல்லாம் ஐயோ பாவம், அவங்க இயலாமையில் இருந்து அவங்க தாக்குதல் நடத்துறாங்க. அது எங்கேயாவது தாக்க போகுதா? அவருடைய தொண்டர்களையோ அவர் ரசிகர்கள் எல்லாம் தோழர்களாக ஆகிவிட்டார்கள்னு சொன்னார். மாதிரியில் ஆகிவிட்டார்கள்னு நமக்கு தெரியாது, இன்னொன்று நீங்கள் அது வேற விஷயம். ஆனால் அவர்களை ஒன்றும் தாக்கம் செலுத்தலையே. திமுக விமர்சனம் செய்ததால், பாசக விமர்சனம் செய்ததால் என்ன நாங்கள் இந்த மாவட்ட ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டு வெளியே போகிறோம் அப்படின்னு யாரும் சொல்லலையே. சொல்லல. தாவேக்காவில் பொறுப்பில் இருந்து நாங்கள் ராஜினாமா செய்து போகிறோம் இப்படி யாரும் சொல்லலையே. அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லைல்ல. இவர்கள் தாக்குவதனால நீங்கள் சுற்றி வளைச்சி தாக்கினாங்கன்னு எல்லா கட்சியும் சொல்லிவிட்டீங்க. சுத்து போட்டு தாக்குறாங்க, அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னா யாருக்கு பாதிப்பு? தாக்குறவனுக்கு தான் பாதிப்பு. அதனால தாக்குறவங்கெல்லாம் ஐயோ பாவம், பலவீனமானவர்கள், என்ன இருத்தலுக்கே வந்து ஆபத்து வந்து விட்டதே என்று ஆதங்கப்படுபவர்கள், ஆத்திரப்படுபவர்கள் என்பதுதான் இதனிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிப்பாடு. ஆனா இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுமே இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற முதல் நோக்கத்தோட தான் வந்து விஜய் அவர்களை பாக்குறாங்க. மாற்றம் வேணும் தமிழகத்துக்கு, திமுக அதிமுக தாண்டி விஜய் அவர்கள் என்ன மாற்றம் செய்வாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஈர்ப்பு இருக்கும்ல, இவர்கிட்ட வந்து எனக்கு இந்த தனித்தன்மை தெரியுது அப்படி என்ன நீங்க பாக்குறீங்க சார் விஜய் அவர்கள்கிட்ட? இல்லை நீங்க மாற்றம் வேணும்னு விஜய் பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. விஜய் வந்துட்டாரு, மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்றாரு, அதனால அவர் ஆதரிப்போம்னு பாக்குறாங்களா? மாற்றம் வேண்டும் என்று நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், விஜய் வந்துட்டாரு இவரை புடிச்சுக்குவோம் அந்த மாற்றத்துக்கு என்று பாக்குறாங்களா? ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல. இத்தனை வருஷமா திமுக இல்லைன்னா அதிமுக, அதை தாண்டி இப்போ ஒரு 15 வருஷமா வந்து நாத்தாக்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. 2 பேரும் இல்லைன்னா இப்ப 4வதா ஒருத்தர் வந்திருக்காருன்றப்ப அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, இவர் என்ன செய்வாரு அப்படின்னு.
அப்போ நீங்க சொல்வதை பார்த்தால் மாற்றம் வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தில், ஒரு அரசியல் சிந்தனையில் ஏற்கனவே இந்த இளைஞர்கள்லாம் இருக்காங்க. விஜய் தேர்தல் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னால, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, அப்படித்தானே? அதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு என்று பாக்குறாங்க. அப்படிதான் நீங்க சொன்னீங்க. புது வாக்காளர்கள் இல்ல இப்ப இருக்க ஜென்சி அந்த மாதிரி இருக்கவங்க எதிர்பார்க்கறாங்கல்ல. அதாவது இளைய தலைமுறை மட்டுமல்லாமல் பொது வாக்காளர்களுமே இந்த நாட்டில் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப மாற்றத்தை விரும்புகிறவர்கள் இவர் மாற்றத்தை தருவார் என்று நம்பி அவரை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உங்களுடைய விவரிப்பு இல்லையா? அப்போ விஜய் மேல எப்படி தப்பு? அப்போ யார் மேல தப்பு? இந்த முதல்ல இல்ல, மாற்றம் வரக்கூடாதுன்னு உட்கார்ந்துருக்காங்களே, கட்சி அரசியல்னு சொல்லி போட்டு, பணம் 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 பணம்னு சொல்லி போட்டு, பணத்தை எடுத்தல் பணத்தை கொடுத்தல், பணத்தை கொள்ளை அடித்தல் அதில் சிறிது கொடுத்தல், இதை ஒரு வணிகமயமாக்கிட்டாங்கல்ல, ஒரு சூதாட்டமாக்கிட்டாங்கல்ல தேர்தல் அரசியலை. அவர்களுடைய பிழை தானே. இளைஞர்களோ பொதுமக்களோ மாற்ற வேண்டும்னு ஏன் நினைக்காங்க? அப்போ அதிருப்தி ஏற்படும் அளவுக்கு செயல்பட்டிருக்காங்கன்னா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு தானே நீங்க ஆளுங்கட்சிக்காரங்களை பார்க்கணும். அவ்வளவு நல்லவங்க, அதனால அவங்க வீட்டுக்கு போட்டுமே கொஞ்சம். அதனால மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறவங்க மாற்றி பாடட்டுமே. ஒன்றும் இல்லைங்க, விஜயகாந்த் காலம் நான் தொடர் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எதுக்கு உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் விஜயகாந்தை பற்றி பேசுகிறாங்க. ஏங்க விஜயகாந்த் என்னங்க செய்வார் அரசியல்னு கேட்டுவிட்டேன். இவங்க என்ன செஞ்சு விட்டாங்க, அவருக்கு தான் போட்டு பார்ப்போமே அப்படின்ட்டு பதில் சொன்னாங்க. இந்த போட்டு பார்ப்போமேன்னு பதில் சொன்னோன்னே நான் வாயடைச்சு போனேன். போட்டு பார்ப்போமேன்னு சொல்கிறவன்ட்ட போய் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுவரை சோதிக்கப்படாதவர் போட்டு பார்ப்போமேன்னு சொல்றாங்க, பொதுமக்கள் சொல்றாங்க, பகிரங்கமாக தொடர் வண்டியில் விவாதித்து கொண்டிருக்கும் பொழுது சொல்றாங்க. அப்ப எப்படி மாற்ற சொல்ல முடியும்? இப்படி ஒரு சிந்தனை போக்கு இருக்கிறது. கட்சிகளுக்கு வாக்குகள் இருக்கின்றன. கட்சிகளால் பலன் அடைந்தவர்களோ பலன் எதிர்பார்ப்பவர்களோ, கட்சி சார்பற்ற வாக்கு என்று ஒரு பெரிய அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கு. அவங்க தானே அந்த தொடர் வண்டியில் வந்தவங்க. அவங்க ஏன்னா போட்டு பார்ப்பேன்னு எனக்கு பதில் சொன்னவங்க. அதுதானே பொதுமக்கள் என்று சொல்லக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் விஜய் நோக்கி வருகிறார் நீங்க சொல்வதும் அதே கூட்டம் தானே. அப்போ பொதுமக்கள் அபிப்பிராயம் வேறொன்றா இருக்கு. ஆண்டு கொண்டிருப்பவர்களுடைய, அது ஒன்றிய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் சரி, அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு என்பது வேறொன்றா இருக்கு. இதுதானே. அப்போ இரண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத, இரண்டுக்கும் பொதுமக்களுக்காக என்று சொல்லிவிட்டு வருவோம், பொதுமக்களுக்கு துன்பம் இழைத்துக் கொண்டே இருப்போம் என்று சொல்பவர்களை பொதுமக்கள் அடையாளம் கண்டுவிட்டோம், மாற்று இல்லையே என்று அமைதியா இருக்கிறோம், மாற்று வந்து விட்டது அதனால் நீ வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறோம். அதனாலதான் பொதுமக்கள் மத்தியில் இருந்தும் இளைஞர்கள் மத்தியில் இருந்தும் பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின் வருது இல்லைங்களா? அதனால இதுதான் யதார்த்தத்தில் வரக்கூடியது. இதில் நாம் புதிதாக என்ன பெருசா எதிர்பார்க்கிறோம் என்று ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லோரும் தாங்கள் சரியான அரசியல்னு சொல்வதற்காக உட்கார்ந்துக்கிட்டு ரூம் போட்டு யோசிக்கிறவங்க. ரூம் போட்டு யோசிக்காதவனே இல்லை இன்னைக்கு. அதனால் ரூம் போட்டு யோசிக்கிறவன் சொல்றதையெல்லாம் நம்புவதற்கு நாமும் இன்னமும் தயாரு இல்லை. போட்டு பார்ப்போங்கிற நிலைமைக்கு வந்துட்டான் மக்கள். போட்டு பார்த்துருவேன், இவருக்கு ஓட்டு போட்டு பார்ப்போமே என்று சொன்னதை போட்டு பார்ப்போம்னு எடுத்துக்கலாம்ல. பணத்தை வச்சுக்கிட்டு பணம் மூட்டையை வச்சுக்கிட்டு ஆடா வர உன்னை போட்டு பார்ப்போம் அப்படித்தானே மக்கள் எடுத்துட்டேன். இப்போ மக்கள் மீது நீங்கள் மக்கள் பெயரில் ஆட்சின்னு சொல்லி போட்டு மக்கள் மீது ஒரு போரை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறீர்கள். ஒரு ஊழல் போரை, ஒரு கொள்ளையடிக்கும் போரை, ஒரு அராஜக போரை, ஒரு சட்டமீறல் போரை, ஒரு வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றும் போரை எல்லாம் நீங்க கட்டவிழ்த்து விட்டீங்க. பதிலுக்கு அவன் நீ வீட்டுக்கு போ, பை பை ஸ்டாலின், நான் அவன் பதில் போறதோட ஆரம்பிச்சிட்டான். விஜய் சொல்லி கொடுத்தா தான் செய்யணுமா? சொல்லி கொடுக்கவும் ஒருத்தன் வந்துட்டானேப்பா, அதுவும் பிரபலமான ஆளு, ஏதோ போய் எட்டிருமே ஐயா சனத்திட்ட. எம்ஜிஆருக்கு அப்படி போய் எட்ட வச்சுக்கிட்டு தானே நாங்க அறுவடை பண்ணோம்.
என்ற அனுபவம் உள்ளவர்கள் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களோ தொண்டர்களோ. எம்ஜிஆரை வைத்துக்கொண்டு நாங்கள் பொழப்பு நடத்தினோம், பொழப்பு நடத்துறத புரிஞ்சுக்கிட்டாரு, பொழப்புலையே மனவாரி போட்டுட்டாரு, அதிமுக ஆரம்பிச்சிட்டாரு. இதுதானே எம்ஜிஆர் மேல அவங்களுக்குள்ள ஆதங்கம். இப்ப பொழப்ப இல்ல வந்து மண்ணவாரி போடுறதுக்கு இன்னொருத்தர் வந்துட்டாருங்கும் பொழுது அதே பாணியில வர்றாரப்பா. ஏற்கனவே அடி வாங்கிட்டோம் ஐயா. நம்ம இந்த மாதிரி பிரபலங்கள் வந்தாச்சுன்னு சொன்னா நம்ம போட்டி போடக்கூடிய அதே தளத்துக்கு நமக்கு அடிதான் விடும் என்று அனுபவப்பட்டவர்கள் தானே. அடி வாங்க போகிறோம் என்று தெரிந்து விட்டது தானே. தெரிந்ததுனால ஆத்திரம் வரத்தானே செய்யும். இதுதான் வரக்கூடிய ஆத்திரம். இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அளவுக்கு ஒப்பிடுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட இடத்தை நிரப்ப முடியுமா? அந்த அளவுக்கு செயல்படுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி. யார் இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது. யாரும் ஈக்குவல் டு கிடையாது. எம்ஜிஆருக்கு ஈக்குவல் டு ஜெயலலிதா உண்டா? ஜெயலலிதா ஈக்குவல் டு விஜய் உண்டா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அந்த ஜங்ஷர் என்று சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அந்த காலகட்டத்தில். ஜெயலலிதா அடுத்த காலகட்டத்தில், இப்பொழுது வந்து கலைஞர் அவர் அளவுக்கு உள்ள காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் இருக்கிற இடத்த நிரப்ப ஆள் இல்லைன்னு ரஜினிகாந்த் ஸ்டைலில் பாணியில் சொல்ல போனால் இருப்பது ஸ்டாலின், எடப்பாடி என்பதாக. இந்த நேரத்தில் ஒரு பிரபலம் வந்துட்டார். இதுதான் வந்து நாம் வந்து வெளியே இருந்து பார்க்க வேண்டிய கணக்கு. இதில் இடையில நாங்கள் வந்துடுவோம், அவங்க கூட இருப்போம் இருக்க மாட்டோம், கூட இருப்போம் இருக்க மாட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி சொல்லுது. அது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு என்பதாக தங்கிட்ட இல்லைன்னா கேலி பண்ணலாம். திமுக இருந்தால் அவங்க தான் எல்லாம் சொல்லலாம். பாஜகன்னு ஒரு கட்சி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கு. ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தால் போதும், இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள வசமாக தமிழ்நாடு சிக்கிக்கிட்டீங்களா, தமிழர்கள்லாம் சிக்கிக்கிட்டீங்களா, வாங்கடா உங்களையும் வச்சு ஆள்றோம் என்று டெல்லி தொடர்ந்து ஆடுது. எவன் ஆண்டாலும். இதை கலைஞர் சொல்றாரு, நான் சொல்லலை. 1996ஆம் ஆண்டு கலைஞர் கொடுத்த பட்ஜெட், 97ஆம் ஆண்டு கொடுத்த பட்ஜெட், 98ஆம் ஆண்டு கொடுத்த பட்ஜெட், அதனுடைய முகப்பு எழுதும் பொழுதே யார் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு புறம்பாகவும் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராகவும் தான் செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் தொடங்குவார். கலைஞர் சொன்னார். படிச்சிடறோம், நினைவு இருக்கு. கலைஞருடைய பேச்சையும் எழுத்தையும் கேட்டு ஈர்க்கப்பட்டவங்க, அதனால நமக்கு அது வந்து நினைவுக்கு வருது சொல்றோம். அதனால அப்படித்தான் பாசக அப்படின்னு ஒரு கட்சி, நான் தாங்க வைப்பேன் நலமுத்து பேரன், தொட்டுக்கோன்னு சொல்லி கபடி ஆடினா தமிழ்நாட்டுக்காரன்ட்டியே கபடியா அப்படின்னு தமிழர்கள் கொடுப்பாங்க பதில். நீ எந்த பக்கம் போய் நின்னாலும் அந்த பக்கத்தை வந்து வீழ்த்திடுவியே தவிர வாழ விட மாட்டேன், உனக்குன்னு சொல்லி ஒரு தன்மை இருக்கு என்று தமிழ் மக்கள் நினைக்காங்க. இதுவும் இருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த புதிய வரவு என்பது எல்லோரையும் அச்சுறுத்துது என்பதுதான் நமக்கு புரியுது. தொடர்ந்து இதே போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.